வெல்கம் டு பசுமை வேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுப்பும் எண்ணெயும் இல்லாமல் ஒரு சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பீட்ரூட் நெல்லிக்காய் ஊறுகாய். நம்ம எல்லா டிஷ்ஷும் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஊறுகாயை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். அதுக்கு பீட்ரூட்டை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நெல்லிக்காய், அது கூடவே சம அளவுக்கு பீட்ரூட் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, சீரகத்தூள், மிளகுத்தூள். இது கூட உங்களுக்கு வேணும் அப்படின்னா எலுமிச்சம்பழ சாறும் நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பீட்ரூட் நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மஞ்சள் பூசணிக்காய் பாயாசம். தேங்காய் இளநீராகவும் இல்லாமல் முத்தின தேங்காயும் இல்லாமல் நடுப்பதமாக எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல க்ரீமி டெக்ஸ்டரில் இருக்கும். இப்போது இது கூட கேரட் துருவின மஞ்சள் பூசணிக்காய் விழுது சேர்த்திக்கலாம். இது கூட ஏலக்காய் தூள், நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் எது வேணாலும் கலந்துக்கலாம். இப்போது இது கூட நம்ம தேங்காய் பழம் கலந்துக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி தேங்காய் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தேங்காய் பாலில் கூட இது ஃபுல்லாகவே செஞ்சுக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது மேலே டெக்கரேஷனுக்காக பூசணி விதைகள், கருப்பு திராட்சை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நட்ஸ் இல்லைனா டேட்ஸ் எது வேணாலும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டேட்ஸ் லட்டு. அதுக்கு கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். அது கூட டேட்ஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா டேட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பீர்க்கங்காய் கட்லெட். பீர்க்கங்காய் கட்லெட்டுக்கு நம்ம உள்ளே வைக்கிற பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். இது தேங்காய் துருவல், வெல்லம், நிலக்கடலை எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் நட்ஸ் கூட ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பீர்க்கங்காய் தோல் சீவாமல் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த எட்ஜஸ் ஸ்டார் ஷேப்பில் அழகாக இருக்கும். பீர்க்கங்காயை கட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பூர்ணத்தை இது கூட ஃபில் பண்ணிக்கலாம். கீழே ஒரு ஸ்லைஸ் வச்சு அதுக்கு நடுவில் பூர்ணம், அது மேலே இன்னொரு ஸ்லைஸ் வச்சு ஆட் பண்ணிக்கலாம். இது மேலே இன்னும் அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் செர்ரிஸ் இருந்தால் செர்ரிஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட செர்ரிஸ் இல்லை அப்படிங்கிறனால கலர்ஃபுல்லாக இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக பீட்ரூட் ஸ்லைஸ் வச்சு ஒரு டூத்பிக் வச்சு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பீர்க்கங்காய் பொரியல். பீர்க்கங்காய் நல்லா தோல் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது கூட பெரிய வெங்காயம், தேங்காய் துருவல், மிளகுத்தூள், சீரகத்தூள், உப்பு, கொத்தமல்லி இலைகள் இது எல்லாமே போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான சமைக்காத பீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெயின் டிஷ்ஷான
அவல் தக்காளி சாதம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து அவல் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தேங்காய் பால் ஊற்றி ஊற வச்சுருக்கேன். தேங்காய் பால் ஊற்றி ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போது இந்த அவல் கூட 2 தக்காளி பழம், தேங்காய் துருவல், பெரிய வெங்காயம், கொத்தமல்லி புதினா இலைகள், உப்பு, சீரகத்தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கடைசி இது கூட வந்து ஒரு துண்டு துருவன இஞ்சியும் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா சூப்பரான அவல் தக்காளி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நெல்லிக்காய் ஜூஸ். அதுக்கு ஒரு நெல்லிக்காய், கொஞ்சமாக இஞ்சி, சீரகத்தூள், கருவேப்பிலை, இதெல்லாம் உப்பு, இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ரெடி. குடிக்கிறதுக்காக பன்னீர் ரோஸ் போட்ட தண்ணி, நெல்லிக்காய் ஜூஸ், டேட்ஸ் லட்டு, பீர்க்கங்காய் கட்லெட், பீட்ரூட் நெல்லிக்காய் ஊறுகாய், மஞ்சள் பூசணிக்காய் பாயாசம், பொரியல், அது கூடவே வந்து அவல் தக்காளி சாதம். நீங்களும் இந்த மாதிரி ரெசிபிஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.